அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லத்தரசி. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக கேக் சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக இந்த கேக் சாப்பிடுவாங்க. அவ்வளவு டேஸ்டியான ஹெல்தியான கேக் ரெசிபி. குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னு கடையில் கண்ட கலர்ஃபுல்லான கேக்ஸ் வேண்டி கொடுத்து அதனால் உடல் உபாதைகள் ஏற்பட்டு குழந்தைங்க அவதிப்படுறதை விட குட்டீஸ் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க, அம்மாக்களுக்கும் ரொம்ப திருப்தி. இலங்கை மக்களின் போஷாக்கு தேவையை நிவர்த்தி செய்ய அரசாங்கத்தினால் கர்ப்பிணி தாய்மார், பாலூட்டும் தாய்மார் மற்றும் 5 வயதிற்கு கீழுள்ள குழந்தைகளுக்காக வழங்கப்படக்கூடிய சத்துமாவை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி கேக் செய்ய போகிறோம். அரசாங்கத்தினால் வழங்கப்படக்கூடிய சத்துமாவு இங்கு திரிபோஷா என்ற பெயரில் வழங்கப்படுகிறது. போஷாக்கு குறைந்த பிள்ளைகளுக்கு நாளாந்தம் 50 கிராம் வழங்குவதுடன் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் பிரதான உணவு வேலைகளுக்கு பின்னர் 3 தேக்கரண்டி திரிபோஷா நாளாந்தம் வழங்குவது அவர்களின் போஷாக்கு தேவையை நிவர்த்தி செய்ய போதுமானதாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கேக் பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேக் ட்ரே ஒன்று எடுத்திருக்கிறேன். நான் இன்னைக்கு ஓவனில் தான் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணி கூட இந்த கேக் செய்ய முடியும். இப்போ ட்ரேயில் கேக் ஒட்டாமல் இருக்க ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு ப்ரஷ் வச்சு எல்லா இடமும் வர்ற மாதிரி தடவிக்கலாம். நீங்கள் கைகளால் கூட தடவிக்க முடியும். அடுத்து இது கூட அடிப்பிடிக்காமல் இருக்க பேக்கிங் பேப்பர் போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு கேக் ட்ரே ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த கிளாஸில் தான் நான் இன்னைக்கு அளவுகள் எடுத்திருக்கிறேன். இப்போ நம்ம கேக் மாவு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு ஜென்னி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கிளாஸ் அளவு சத்து மாவு சேர்த்துடலாம். கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போறோம். இப்போ சலிச்சு எடுத்தாச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 முட்டை, 1/2 கிளாஸ் அளவு சுகர், 1/2 கிளாஸ் ஆயில், வெனிலா எசன்ஸ் ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, கூடவே 2 ஸ்பூன் சத்து மாவு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி சுகர் நல்லா கரையிற அளவு அரைச்சிக்கிட்டா போதும். அடுத்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கூட இது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 கப் அளவு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விரும்பினா சேர்த்துக்கலாம்.
அவ்வளவுதான். இப்போ நம்ம கேக் பட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ கேக் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ட்ரேயில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஏர் பபிள்ஸ்லாம் வெளியாகும். இதை நம்ம ஓவனில் 180 பாகையில் ஒரு 25 நிமிஷம் வச்சா போதும். இப்போ நம்ம பேக் ஆகிட்டானே செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சென்டரில் குத்தி பார்த்தா போதும். கத்தியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். கேக் சூடு ஆறுனதும் இந்த மாதிரி ஓரங்கள்லாம் எடுத்து வச்சலாம். இப்போ அப்படியே கவுத்தி எடுத்தோம்னா ஈஸியாக கேக் வந்துடும். பேக்கிங் பேப்பரையும் இந்த மாதிரி ஈஸியாக எடுத்து விட்டுறலாம். பாருங்க, ஒட்டவே இல்லை. இப்போ கட் பண்ணிடலாம். வாவ், ரொம்பவே சாஃப்டா சூப்பரா கோல்டன் ப்ரௌன் கலர்ல பார்க்கவே அழகா இருக்கு. ரொம்ப ஸ்பாஞ்சியா டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. அவ்வளவுதாங்க, நம்ம சுவையான ஹெல்தியான அட்டகாசமான கேக் ரெசிபி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.